அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது உணவும் ஆரோக்கியமும். இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில எல்லாருமே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். வேகம் வேகம் வேகம்னு சொல்லி எதை நோக்கியோ ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதுக்கிடையில சமையல் அப்படின்னா அதை எங்க சமைச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு போறது, டைம் இல்லப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே ஒரு சூப்பரான டிஷ் காத்துட்டு இருக்குங்க. எஸ், ஈஸியா சட்டுன்னு ஹெல்தியாவும் மைக்ரோவேவ் அவன்ல சமைக்கிறத சொல்லி தரதுக்காக நம்மளோட கிருத்திகா மேம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு என்ன ரெசிபியோட வந்திருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். ஹாய் அர்ச்சனா, அமுதினி ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ ரெண்டு பேரும் ஒன்று 5th ஸ்டாண்டர்ட், ஒன்று 6th ஸ்டாண்டர்டா? ஓகே, நீ 6th ஸ்டாண்டர்ட், அவள் 5th ஸ்டாண்டர்ட். ஓகே, சேம் ஸ்கூல். ஓகே, வெரி நைஸ். ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்களா? சிஸ்டர்ஸா நீங்கள்? ஓகே, இல்லை, ஆமாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில எனக்கு, துவையல். பட் ஆனால் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு துவையல் ஒன்று பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: பருப்பு, கோவக்காய், தக்காளி, மல்லி, தேங்காய், மல்லி விதை, பச்சை மிளகாய், ஒயிட் ரைஸ். இது கோவக்காயை பேஸ் பண்ணி ஒரு வெஜ் துவையல் இது, சரியா? ஸோ இதை நான் மைக்ரோவேவில் செய்ய போகிறேன். இப்போ என்னன்னாக்க, நான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். கோல்ட் வினரோட 45 வைட்டமின் D3 ஆயில். இது அந்த ஆயில் எடுத்துக்கிறேன். இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடுறேன். கோவக்கான்றது இங்கிலீஷில் ஐவி கோர்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயுமே நிறைய செய்வாங்க கோவக்காய். பட் ஆக்சுவலாக அது ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் சுகர் குறையும். பிகாஸ் தேர்ஸ் லாட் ஆஃப் ஃபைபர் இன் இட், சரியா? ஃபைபர், வைட்டமின்ஸ் எல்லாமே நிறைஞ்சது இது. ஸோ இப்போ நம்ம பருப்பு துவையல்னா ஒன்றும் பருப்பும் இதுவும் தான் போடுவோம், தேங்காய் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதில் ஒரு வெஜிடபிளையும் ஆட் பண்ணுறோம். நம்ம அலசி கழுவின துவரம் பருப்பு. ஓகே, ஸோ தட்ஸ் வை இட் இஸ் பிட் ஹார்ட். ஸோ இது ஒரு போர்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டொமேட்டோஸ் கோயின். தக்காளி இது ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கோம். அப்புறம் தனியா விதை, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. And then some coconut. சரியா? இப்போ இந்த மைக்ரோவேவ்ல மட்டும் இது எல்லாத்தையும் நல்லா யூனிஃபார்மா, ஆமா, கலரி விட்டுட்டாக்க தான் அது நல்லா யூனிஃபார்மா அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். And then you have salt. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். இதை நான் உடச்சிடுறேன், ஏன்னா அது அப்படியே மைக்ரோவேவ்ல அந்த ஹீட்டுக்கு அப்படியே பர்ஸ்ட் ஆயிடாமல் இருக்கணும் இல்லையா? கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நான் கலர் மாட்டேன் இல்லையா? இது எல்லாருமே நம்ம கலரி விட்டுடலாம். ஸோ தட் எல்லா மசாலாவும் இது மேலே யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆயிரும். வச்சிருக்கேன், சரியா? தட் வில் பி த டெம்பரேச்சர், ஹை பவர்ல. இப்போ அதை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹவ் யூ கோயிங் டு இதுல அரைக்க போறோம். சோ இப்போ ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? ஓகே, என்ன பாட்டு? காலபைரவாஷ்டகம். ஓகே, பாடுங்க. தேவராஜ சேவ்யமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலயஜ்ஞ சூத்ரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதியோகி விருந்தவந்திதம் திகம்பரம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே शूलतङ्गपाशदण्डपाणिमादिकादरं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे कालभैरवाष्टकं पठन्ति ये मनोगरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यमर्दनं शोगमोगलैन्यदोगतोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्धिविध्रुवं ते
ஜெயாந்தி கால பைரவாங்கிரி சந்தேவ துருவம். சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகா பாடுனீங்க. உங்க 2 பேத்துக்கு நான் ஒரு பொக்கே கொடுக்க போறேன். ஓகே, this is for both of you. ஓகே, இவ்வளோ அழகா பாடினதுக்கு. Thank you. ஓகே, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாப்போமா? இது பார்த்தீங்கன்னா பச்சை பசேல எவ்வளோ, இதுவே எவ்வளோ புதுசா அப்படியே செடியிலேருந்து பறிச்சா எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ வெந்திருக்கு பாருங்க, தக்காளிலாம் வெந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அரைச்சிடுவோம். இஃப் யூ வாண்ட் நம்ம வந்து இந்த அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உப்பு போட்டோம் இல்லையா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா மஞ்சள் பொடி இந்த சூட்லேயே போட்டுக்கலாம். Look at this. yellow color. எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ ஸ்மெல்லும் பிரமாதமா இருக்கு. அந்த மல்லி விதை நான்தான். ஸோ இது நல்லா ஹாட் ரைஸ்ல போட்டு சாப்பிட்டா இல்லை தோசையோட சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். வீட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் செய்யணும்னா இதுலயே மல்டிபிள் டேஸ்ட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வெஜிடபிள் போட்டனால வெறும் வெங்காய சட்னி மாதிரி லைட்டா இல்லாம கொஞ்சம் நல்லா ஹெவியாவும் இருக்கும் அது. அண்ட் உங்களுக்கு மல்லி விதை இதெல்லாம் இருக்கிறதுனால யூ வில் கெட் அ ஃபீல் தட் யூ ஆர் டேக்கிங் சாம்பார் டைப்ஸ். அப்படினால அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு சட்னி, இவ்வளோ நிறைய சட்னி ஏதோ 2 சப்பாத்தியோ இல்லை ஒரு 4 தோசை இல்லைன்னா இட்லி இல்லைன்னா ஹாட் ரைஸ் போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை டயட் பண்றவங்க இதுவும் தயிரும் போட்டு சாப்பிட்டாங்கனாக்க மோர் தென் எனஃப். சரியா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெசிபி. Take a spoon. Thank you. Welcome. எவ்வளோ அருமையா இருக்குல்ல? இட்ஸ் உண்மையிலே எக்ஸாட்டிக்கா இருக்கு. ஏன்னா வந்து ஈவன் நான் நினைக்கிறேன் ஈவன் பிரெட் மேல கூட தடவி கூட சாப்பிடலாம். டக்குனு ஒரு டோஸ்டட் பிரெட் பட்டரை தடவி டோஸ்ட் பண்ண பிரெட் மேல கூட ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் லைக் அ குவிக் ஒரு டிஷ் ஒன்று பண்ணாக்க எல்லா ஃப்ளேவர்ஸும் இல்லை ஜஸ்ட் பர்ஸ்டிங் வித் ஃப்ளேவர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதனால கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஐ அம் ஷூர் யூ ஆர் கோயிங் டு ரியலி லவ் இட். சோ அவசர உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க நமக்காகவே அவசரமா ஈஸியா சமைக்கிறது அப்படின்னு நம்ம கிருத்திகா மேம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் வீட்டுல அதை ட்ரை பண்ணி பாருங்க.